வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது கரண்ட் டைமில் ஒரு நல்ல மூவிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அழகான படத்தை கொண்டு வரக்கூடிய திறமை உள்ளவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தோன்னா, நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நடிகர் சசிகுமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே சசிகுமாரை தெரியும். அந்த ஒரு கேரக்டர் எந்த படத்தின் மூலம் தெரியும்னா, நிறைய பேருக்கு சுப்பிரமணியபுரம் படத்தில் பரமன்கிற கேரக்டரில் ரொம்பவும் அழகாகவே நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் மூலமாக தான் இவரை இன்ட்ரடக்ஷன் ஆகுறாரு. இந்த ஒரு படம் 2008 வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு டைரக்டரும் இவர் தான், ப்ரொடியூசரும் இவர் தான், ஹீரோவும் இவராக தான் இருந்திருக்காரு. முதல் படத்திலேயே தன்னை இவ்வளவு பெரிய ஹிட் மூலம் காமிச்சிருக்காரு. சசிகுமார் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய புது தாமரைப்பட்டியில தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. இவருடைய ஃபேமிலின்னு பார்த்தோன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சசிகுமார் அவர்களுடைய முந்தைய ஜென்ரேஷன் பார்த்தோன்னா விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க. ஆமாங்க, பெரும்பாலான விவசாயிகள் மாதிரி தான் இவரும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. சசிகுமார் அவர்கள் செப்டம்பர் 28 1974 வருஷம் பிறந்திருக்காரு. சசிகுமார் அவர்கள் படித்த ஸ்கூல்னு பார்த்தோன்னா கொடைக்கானலில் தான் படிச்சிருக்காரு. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. சசிகுமார் அவர்கள் படித்த காலேஜ் நேம்னு பார்த்தோன்னா வெள்ளைச்சாமி நாடார் காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சிருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அவருடைய அம்மா அப்பான்னு பார்த்தோன்னா மதுரையிலேயே ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். சசிகுமார் அவர்கள் காலேஜ் லைஃபை முடிக்கிறாரு. அவருடைய மாமா கந்தசாமி அவர்கள் சேது படத்தோட தயாரிப்பாளரான பாலா கிட்ட சசிகுமார் அவர்களை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அந்த டைம்ல தான் 1999 வருஷம் சேது படம் போயிட்டு இருந்திருக்கு. அந்த படத்துல உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் அமீர் அவர்களுடைய நட்பும் அவருக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து அவர்கிட்டயுமே உதவி இயக்குனராக வேலை பார்க்குறாரு. அடுத்ததா சசிகுமார் அவர்களுடைய இணைப்புல அமீர் கூட மௌனம் பேசியதே 2002 வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து தாய் பாசத்துக்குன்னே பேரு போன ராம் படம் 2005 ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படங்கள்ல எல்லாத்தையுமே உதவி இயக்குனராகவும் கத்துக்கிறாரு. எந்த நிமிடத்துல எந்த ஒரு காட்சியை கொண்டு வரணும், அந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூவை முதற்கொண்டு அவர்கிட்ட கத்துக்கிறாரு. அடுத்தது அமீர் அவர்களுடைய பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் பருத்தி வீரன். இந்த படம் 2007 வருஷத்துல ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படத்துலயுமே உதவி இயக்குனரா பணியாற்றுறாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு நடுவுலயே இவர் ஒரு படத்தை எழுதுறதுக்கும் ஸ்டார்ட் பண்றாரு, இயக்குறதுக்குமே ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே 2007 வருஷம் இயக்கிக்கிட்டு இருந்த பருத்தி வீரன் படத்துல இருந்து பாதியிலேயே விலகுறாரு சசிகுமார் அவர்கள். அதுக்கப்புறமா இவர் மூலம் வந்த முதல் படமாக 2008 வருஷத்துல மிகப்பெரிய வெற்றியில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இவர் பேரை சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது சுப்பிரமணியபுரம் படம் தான். இந்த ஒரு படத்தை இயக்கி நடிச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றியும் கொடுக்கறாரு. இந்த படம் குறைந்த பட்ஜெட்டை கொண்ட படமாக இருந்தாலுமே மிகப்பெரிய அளவுல வசூலையுமே கொடுக்குது. சொல்ல போனா இந்த மூவி மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர்லயே மொத்தம் 85 நாடுகுள்ளரையே எடுக்கப்பட்ட படமாம். சுப்பிரமணிய படம் பார்த்தோம்னா ஜெய், சுவாதி, கஞ்சா கருப்பு அவர்களுடைய முக்கிய வேடங்கள்ல நடிச்ச படம்னே சொல்லலாம். அந்த டைம்ல ரொம்பவும் மாடர்னா இருக்க படம் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி எப்போ வந்ததுன்னு சொன்னோம்னா 1980 தான் வந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த ஒரு படத்தை உயிர்ப்பிச்ச மாதிரியே கொண்டு வந்திருக்காரு சசிகுமார் அவர்கள். இன்னும் சொல்ல போனா படம் வணிக ரீதியா வெற்றியையுமே கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் அவார்டையுமே வாங்கி கொடுத்திருக்கு இந்த படம். அதை தொடர்ந்து பல அவார்ட்ஸுமே கிடைச்சிருக்கு. சுப்பிரமணியபுரம் வெற்றியை தொடர்ந்து சசிகுமார் அவர்கள் 2009 நாடோடிகள்ங்கிற படத்தையுமே எடுக்கிறாரு. அந்த படத்துல கருணாகரன் நடராஜுங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படம் ஒரு 4 ஆண்களும் 2 பெண்களை கொண்ட ஒரு குழுவை சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு படத்துல சசிகுமார் அவர்களுடைய நடிப்பு ரொம்பவும் அழகாவே இருக்கும். இந்த படம் விமர்சன ரீதியாகவுமே வெற்றி பெற்றிருக்கு, வணிக ரீதியாகவுமே வெற்றியை கொடுத்திருக்கு. அடுத்ததான் சொல்ல போனா 2009 வருஷத்துல பசங்க படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்று கொடுத்துச்சு. இந்த படம் தேசிய விருது வரைக்குமே கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையுமே பெற்றுக் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான தமிழ் மக்கள் பசங்க படத்தை பார்க்காமலே இருந்திருக்க மாட்டாங்க. கட்டாயம் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அடுத்ததா 2010 வருஷத்துல ஈசன்கிற தமிழ் படத்தை இயக்குறாரு. இதே வருஷத்துல சசிகுமார் அவர்கள், சமுத்திரகனி அவர்கள், பாண்டியராஜ் ஆகியோரோட சேர்ந்து வம்சம் படத்துல ஒரு பாடலுமே பாடியிருப்பாரு. அடுத்ததா போராளிங்கிற படத்துல 2011 வருஷம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு படத்துலயுமே ஒரு பாட்டை பாடியிருப்பாரு. சொல்லப்போனா போராளி படத்துல இளங்குமரன்கிற கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த ஒரு படம் த்ரில்லர் படமா இருக்கு. இந்த ஒரு படம் புத்திசாலியை சுற்றி வரக்கூடிய கதைன்னு சொல்லலாம்.
இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு படத்துல ஒரு பெரிய பேராசை பிடிச்ச ஒரு குழுவை எப்படி அவரை எதிர்கொள்றாருங்கிறது தான் கதையா இருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தெலுங்குல டப்பிங் செய்யப்பட்டு கன்னடத்துல ரீமேக்கும் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து 2012 வருஷத்துல மலையாள மூவில நடிக்கிறாரு. அது என்ன படம்னு பார்த்தோம்னா மடன் பாலுங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த ஒரு கேரக்டர் ஜானி ஆண்டனிங்கிற படத்துல இருக்கு. இந்த ஒரு படம் நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்து வணிக ரீதியாகவுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குது. இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைந்த படங்கள்னு பார்த்தோன்னா 2013 ரிலீஸ் ஆன குட்டி புலி, 2016 ரிலீஸ் ஆன அப்பா, 2016 ரிலீஸ் ஆன பலே வில்லே தேவா, இந்த படங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருந்திருக்கு. அடுத்ததா 2014 வருஷம் பிரம்மன்கிற படத்துல சிவாவா ஒரு கேரக்டரா எடுக்கிறாரு. இந்த ஒரு படமுமே நேர்மையான விமர்சனத்தையே கொடுக்குது. ஒரு படம்னு பார்த்தோன்னா சின்ன வயசுல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சினிமா மேல எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அவங்களுடைய கதையா தான் இருக்கு. அதுக்கப்புறமா கொடிவீரன்கிற மூவில ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாரு. அடுத்ததா 2019 வருஷத்துல பேட்டை, 2019 வருஷத்துல என்னை நோக்கி பாயும் தோட்டா, அடுத்ததாக 2019 வருஷத்துலயே நாடோடிகள் 2, இந்த மாதிரி பல படங்கள்லையுமே நடிக்கிறாரு. இவ்வளவு படங்களை தாண்டி இவ்வளவு பிஸியான டைம்லையுமே சசிகுமார் அவர்கள் ஃப்ரீயான டைம்ல புத்தகத்தை தான் படிக்க விரும்புவாராம். சசிகுமார் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயம் சொல்லணும்னா அவரு சுப்பிரமணிய படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே ரிலீஸ் பண்றாரு. அந்த ஒரு ஆடுங்கிறது மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்ற போதிலுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மூவில யூஸ் பண்ணவே இல்லையாம். அதுல இருக்கக்கூடிய கிரெடிட்ஸை கொஞ்சம் கூட எடுத்துக்கலையாம். இந்த ஒரு விஷயத்தை ஏன்னு ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. அதுக்கு சசிகுமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதுல நடிக்கக்கூடியவங்க ஒரு படத்தை உருவாக்குறது கிடையாது. யார் யார் பாக்குறாங்களோ அவங்கள தியேட்டருக்கு மட்டும்தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா தியேட்டர் ஹால்குள்ளார நுழைஞ்சதுமே திரைக்கதை மற்றும் இயக்குனரோட திறமை தான் பார்வையாளர்கள் கிட்ட கவனத்தை ஈர்க்குதுன்னு சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு இயக்குனரோட கையில தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியுமே கேட்டிருப்பாங்க. ஏன் உங்களுடைய படம் பெரும்பாலும் கிராமப்புறத்தை சேர்ந்ததாகவே இருந்திருக்குன்னு எனக்குமே பதில் சொல்லியிருப்பாரு. நான் பேசிக்கா சொல்லணும்னா நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நான் என்னதான் திரைப்பட தயாரிப்பாளரா இருந்தாலுமே சரி, ஒரு நடிகரா இருந்தாலுமே சரி, எனக்குள்ள ஒரு விவசாயி இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வேர்களோடையும் சரி நான் இணைந்திருக்கக்கூடிய ஒரே வழி என்னுடைய படங்கள் மூலம்தான். அதனாலதான் என்னுடைய படங்கள் மூலம் விவசாயத்தை அதிகமாகவே காட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு. என்னதான் பல வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் சில தோல்விகளை சந்திச்சிருந்தாலுமே சசிகுமார் அவர்கள் கரண்ட் டைம்ல ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. இதுல ஒரு சிங்கள தமிழெல்லாம் நடிச்சிருப்பாரு. அது என்ன படம்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த ஒரு படம் என்னதான் சைலண்டா ரிலீஸ் பண்ணாலுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற படம்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னா இலங்கையில உள்ள தமிழர்கள் சொல்லாம இங்க குடியிருக்கிறது, ஒரு மொழியை மாத்தி பேசுறதுனால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மனித நேயம், அவங்க சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள், அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி லவ்வை ரொம்ப அழகாவே டைரக்டர் எடுத்து காமிச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த சசிகுமார் அவர்கள் ரொம்பவும் அழகாவே நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு படம் யாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. என்னதான் விவசாய குடும்பமா இருந்தாலும் தன்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு சினிமாவில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில யாருமே எடுத்து வர முடியாத கதைகளை கொண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய திறமை சசிகுமார் கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட சசிகுமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.